மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா மத்திய பட்ஜெட்? மக்கள் கருத்தை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசுடைய நிதிநிலை அறிக்கையை நாங்கள் ஆவலோட எதிர்பார்த்தோம். இந்த நிதிநிலை அறிக்கைங்கிறது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. ஒட்டுமொத்தமாகவே விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க குறைந்தபட்ச விலை நிர்ணயம் சம்பந்தமான எந்த அறிவிப்பும் இல்லை. MS சாமிநாதன் கமிட்டி பரிந்துரை அமுலாக்குன்னு ஒரு மாமாங்கத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அது இது வரைக்கும் உற்பத்தி செலவோடு சேர்த்து 50% ஆதாயம் கிடைக்கிற மாதிரி விலை நிர்ணயிக்கிறாங்க. அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி வந்தார், மத்திய குழு அமைச்சு இங்கேருந்து பார்வையிட்டாங்க. வெள்ளம் என்ன பாதிச்சிருக்கு, வறட்சி என்ன பாதிச்சிருக்குங்கிறத பற்றி. ஆனால் அந்த குழு பரிந்துரையும் செஞ்சதாக சொன்னாங்க. ஒரு பைசா சல்லி பைசா அவங்க அறிவிக்கலை. ஆந்திராவுக்கு அறிவித்தவங்க, பீகாருக்கு அறிவித்தவங்க, இந்தியா மேப்பில் தேடி தேடி உத்தரகாண்டுக்கு அறிவிச்சிருக்காங்க, சிக்கிமுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, ஹிமாச்சல் பிரதேசுக்கு அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லா இயற்கை பேரிடர்களும் ஏற்பட்டிருக்கு. வெள்ளம் ஏற்பட்டிருக்கு, வறட்சி ஏற்பட்டிருக்கு, புயல் ஏற்பட்டிருக்கு. இதை ஒரு ரூபா கூட அவங்க அறிவிக்கலைங்கிறது இது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு எதிரான மத்திய அரசாங்கத்தோட துரோகத்தை, ஓர வஞ்சனையை, அவங்களுடைய பாரபட்சத்தை காமிக்குது. இது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையான பட்ஜெட். இது இந்திய அரசாங்கத்தோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ஒட்டுமொத்த இந்தியாவும் இருந்துச்சு. குறிப்பாக விவசாயிகள் அதில் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஏன்னா ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இன்றைக்கி இந்தியாவில் நிலவிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மிகப்பெரிய வறட்சி, பெரிய பாதிப்புகள், பல்வேறு பாதிப்புகளை சந்திச்சிருக்கப்ப இன்றைக்கும் விவசாய விளைபொருளுக்கான அந்த உற்பத்திக்கான அந்த குறைந்தபட்ச ஆதார விலை இந்த தடவையாவது அறிவிச்சிருவாங்கங்கிற அந்த எதிர்பார்ப்பை முற்றிலுமாக பொய்யாக்கியிருக்காங்க. ஏன்னா அதுக்கான எந்த அறிவிப்புமே தரப்படல. வீணாக ஒரு பொய்யாகவே பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக டிஜிட்டலாக மாற்றுறோங்கிறாங்க. 400 மாவட்டங்களுக்கு முதற்கட்டமாக டிஜிட்டலாக மாற்றுறோம். ஏற்கனவே டிஜிட்டலாக மாற்றிருக்காங்க. இப்போ அதனால என்ன எதை நோக்கி அவங்க போகிறாங்க? கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்க பாரம்பரியமான விவசாயம் அல்லது பல்வேறு விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி இதெல்லாம் வரவேற்கத்தக்க அறிவிப்பு. டிஜிட்டல் மயமாகிறது முன்னேற்றம் என்பது வரவேற்கத்தக்கதுனா கூட இன்றைக்கி இருக்கிறத பற்றி கவலைப்படாமல் ஒரு புதுசாக அறிவிச்சுக்கிட்டு இதை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்கலாம் தெரியாது. GSTலேருந்து எல்லா வரியையும் நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லா உற்பத்தி திறன் இருக்குது, எல்லாமே இருக்குது, கல்வியில் எல்லாத்துலேயுமே நம்ம இருக்குது. ஆனால் இதுக்கான நிதி ஒதுக்கீட்டு பார்த்தீங்கன்னாக்க முற்றிலுமாக புறக்கணித்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அவமானம் தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த பட்ஜெட்டு பல்வேறு வகையானதாக இருக்குது. அதனால் விவசாயத்தில் இன்றைக்கி எதிர்பார்க்குற விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குறைந்தபட்ச ஆதார விலை மட்டும் இல்லை, விவசாயத்துக்கான மானியத்தை ஏற்கனவே சுத்தமாக நிறுத்திட்டாங்க. விவசாயத்துக்கான மானியத்தை அறிவிக்கிறது, கடன் உட்பட இன்றைக்கி கடன் தள்ளுபடிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய சுமை மாதிரி இருக்குது.